வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு இறையியல் நோக்குநிலை திட்டம் பத்தி தான் பார்க்க போறோம். அதோட பேரு கோச்சி லாம்ப்ஸ்டாண்ட் ஓரியன்டேஷன் திட்டம். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, நம்மள எப்படி சத்தியத்துக்கு நேரா சீரமைக்கிறது, அதாவது அலைன் பண்றதுங்கிறது தான். யோசிச்சு பாருங்க. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல ஒருத்தர் டைம் டிராவல் பண்ணி தன்னோட சின்ன வயசுக்கே போறாரு. அங்க அவரோட எதிரிங்க சின்ன வயசுல இருக்கிற அவரோட விரல்களை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க விரல் வெட்டப்பட வெட்டப்பட எதிர்காலத்துல இருக்கிற அதே ஆளுக்கு ஒவ்வொரு விரலா கை காலா காணாம போயிட்டே இருக்கு. அதுவும் பயங்கர வலியோட. இது ஒரு கற்பனை கதைதான்னாலும் இது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது இல்லையா? அந்த படத்துல வர்ற மாதிரி ஒரு கேள்வி எழும்புது. நம்மளோட கடந்த காலம் நம்ம நிகழ்காலத்தை எப்படி தீர்மானிக்குது? யோசிச்சு பாத்தீங்களா? இந்த ஒரு கேள்விதான் நாம இப்ப பார்க்க போற இந்த முழு திட்டத்துக்கும் அஸ்திவாரமா இருக்கு. சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். இதோட தலைப்ப ஒரு நோக்கு நிலைக்கான தேவை. சிம்பிளா சொல்லணும்னா, கடவுளோட பார்வையில நம்மளோட நிலை என்ன, நாம எங்க நிக்கிறோம்னு கண்டுபிடிக்கிறது தான் இது. இந்த திட்டம் எந்த அடிப்படை பிரச்சனைய சரி பண்ண முயற்சி பண்ணுதுங்கிறத இங்கதான் நாம பார்க்க போறோம். ஓரியன்ட் பண்றது இல்ல நோக்கு நிலைன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட விஷயத்த வச்சு இன்னொரு விஷயத்த சரிப்படுத்துறது இல்லனா நேராக்குறது. இங்க அந்த இன்னொரு விஷயம் யாருன்னா அது நீங்க தான். நாம யாருக்கு நேரா நம்மள சரிப்படுத்திக்கணும்னா கடவுளோட சிந்தனைக்கு நேரா. அதனால இங்க ஒரு பெரிய மனமாற்றம், அதாவது ஒரு பாரடைம் ஷிஃப்ட் தேவைப்படுது. நம்ம உலகத்தை பார்க்குற பார்வையிலிருந்து கடவுள் எப்படி இந்த உலகத்தை பார்க்கறாருங்கிற பார்வைக்கு நாம மாறணும். அதே மாதிரி பைபிள் எப்படிதான் சொல்லுதுன்னு நாமளா நினைக்கிறதுல இருந்து பைபிள் உண்மையா என்ன சொல்லுதுங்கிறத நோக்கி நகரணும். இதுதான் அந்த முக்கியமான மாற்றம். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த திட்டத்தோட நோக்கம் படிச்சு முடிச்சிட்டு சுவத்துல மாட்டி வைக்கிற ஒரு சர்டிபிகேட் வாங்குறது கிடையாது. அதுக்கும் மேல கடவுளோட வேலைக்காக நம்ம தகுதியானவங்கன்னு அங்கீகரிக்கப்பட்டு பரலோகத்துல அதுக்கான பலனை பெறணும். இது வெறும் படிப்பில்ல, ஒரு ஆன்மீக தயாரிப்பு. சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். பகுதி 2, முழு பைபிளையும் திறக்கிறது. இதுல பழைய ஏற்பாடு ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்க்க போறோம். நாம முதல்ல பேசின அந்த சீரமைப்பு பிரச்சனைக்கு இந்த திட்டம் எப்படி ஒரு தீர்வை கொடுக்குதுன்னு இங்கதான் புரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறத நீங்க கேட்டிருக்கலாம். போதகரே, நான் பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது கடவுள் மேல எனக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன் அவர் இவ்ளோ கொடூரமா நடந்துக்கிறாரு? இது பலரோட மனசுல இருக்கிற ஒரு நேர்மையான கேள்விதான் இல்லையா? சரி, பழைய ஏற்பாட்டை புரிஞ்சுக்கிறது இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னா, பின்ன எதுக்காக இந்த திட்டம் அதுக்கு அவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்குது? அதுல அப்படி என்னதான் இருக்கு? வாங்க பார்க்கலாம். அதுக்கான பதில் இயேசுவே தராரு. அவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளாயிருக்கிறது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். இயேசு வேத வாக்கியங்கள்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு தான் சொல்றாரு. ஏன்னா அப்போ புதிய ஏற்பாடு இன்னும் எழுதப்படவே இல்ல. அடுத்ததா எபிரேயர்ல பாருங்க. இதோ நான் வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க சொல்லப்படுற அந்த புஸ்தகம் எது? அதுவும் பழைய ஏற்பாடுதான். மறுபடியும் அதே பாயிண்ட் தான் இங்கேயும் சொல்லப்படுது. மூணாவதா ஒரு ரொம்ப பிரபலமான வசனம், வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, அவைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இங்கேயும் அதே வரலாற்று பின்னணிதான். இந்த வசனம் எழுதப்பட்டப்போ எல்லா வேத வாக்கியங்களும் சொன்னா அது பழைய ஏற்பாட்டை தான் குறிச்சுது. அப்ப அதுவும் பிரயோஜனம் உள்ளது தானே? இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம இயேசுவ உண்மையாவே தெரிஞ்சுக்கணும், அவர் மேல அன்பு வைக்கணும்னா பழைய உடன்படிக்கையில அவரை பத்தி என்ன எழுதியிருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாட்டை நாம முழுசா புரிஞ்சுக்கவே முடியாது. இதுதான் இந்த திட்டத்தோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்போ நாம 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதி. ஒவ்வொரு புத்தகத்திலும் இயேசு முழு பைபிளையும் ஒன்னா இணைக்கிற ஒரு மைய புள்ளிய பார்க்க போறோம். இதுதான் பைபிளை புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோல்னு கூட சொல்லலாம். பைபிளோட ஒவ்வொரு புத்தகமும் எப்படி இயேசுவை நோக்கி கை காட்டுதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா அவர் ஆபிரகாமின் பலிபீடத்திலிருந்த ஆட்டுக்குட்டி, யாத்திராகமத்துல அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி, லேவியராகமத்துல அவர் பிரதான ஆசாரியர், எண்ணாகமத்துல அவர் பகல்ல மேகமாகவும் ராத்திரியில நெருப்பாகவும் இருந்தவர், உபாகமத்துல அவர் நம்மளோட அடைக்கலப்பட்டணம், யோசுவா புத்தகத்துல ராகாபின் ஜன்னல்ல தொங்கின அந்த சிவப்பு கயிறு அவர்தான், நியாயாதிபதிகள்ல அவர் நம் நியாயாதிபதி, ரூத் புத்தகத்துல நம்மள மீட்க வந்த உறவினர். இன்னும் பாருங்க, 1, 2 சாமுவேல்ல அவர் நம்ம நம்பகமான தீர்க்கதரிசி,
ராஜாக்கள் நாளாகம புத்தகங்கள்ல அவர் நம்மை ஆளுகை செய்யற ராஜா. எஸ்ராவுல உண்மையுள்ள வேதபாரகர். நெகேமியாவுல இடிந்து போன மதில்களை திரும்ப கற்றவர். எஸ்தர் புத்தகத்துல நாம பார்க்க முடியாதபடி மறைவாயிருந்து எல்லாத்தையும் இயக்குறவர். யோபுவுக்கு அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற மீட்பர். சங்கீதத்துல அவர் என் மேய்ப்பர். உன்னத பாட்டுல அவர் அழகான மணவாளன். ஏசாயால நமக்காக பாடுபடுற ஊழியக்காரர். எரேமியால மக்களுக்காக அழுகிற தீர்க்கதரிசி. தானியல்ல அந்த கொழுந்துவிட்டு எரியிற நெருப்புச்சூளைக்குள்ள இருந்தாரே, அந்த 4வது ஆள் அவர்தான். ஓசியால துரோகம் செஞ்சாலும் திரும்பி ஏத்துக்கிற உண்மையுள்ள அன்பு. யோவேல்ல நாம இழந்த வருஷங்களையெல்லாம் திருப்பிக் கொடுக்கிறவர். ஆமோஸ்ல நம்ம பாரதியெல்லாம் சுமக்கிறவர். யோனாவுல அவர் புற ஜாதியார் அனுப்பப்பட்ட மிஷனரி. மீகாவுல நற்செய்தியோட வர்ற அழகான பாதங்களோட தூதுவர். நாகும்ல அநியாயத்துக்கு பழிவாங்குறவர். ஆபக்கூக்ல எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற காவல்காரர். ஆகாயல் நம்ம இழந்த ஆசீர்வாதங்களை மீட்டு கொடுக்கறவர். சகரியாவுல பாவங்களை கழுவுற ஜீவ ஊற்று. கடைசியா மல்கியாவுல அவர் நீதியின் சூரியன். பாத்தீங்களா, பழைய ஏற்பாடு முழுக்க முழுக்க இயேசுவை பற்றியதுதான். சரி, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. பகுதி 4, நம்மை வடிவமைத்த 4 நிகழ்வுகள். அதாவது ஆரம்பத்துல நடந்த சில சம்பவங்கள் எப்படி இன்னைக்கு நம்மள பாதிக்குதுன்னு பார்க்க போறோம். நம்ம கடந்த காலத்தை புரிஞ்சுக்க இந்த திட்டம் எந்த 4 முக்கியமான கதைகள் ஆதாரமா எடுக்குதுன்னு பார்க்கலாம். 4 ஆதியாகமத்திலிருந்து 4 முக்கியமான நிகழ்வுகள். இந்த திட்டத்தோட போதனைப்படி இந்த 4 சம்பவங்கள் தான் மனிதனினத்தோட சரித்திரத்தையே ஆன்மீக ரீதியா மாத்தி அமைச்சுது. அப்படி என்ன அந்த 4 நிகழ்வுகள்? முதலாவது ஆதாம் ஏவாளோட வீழ்ச்சி. 2வது நோவா காலத்துல வந்த பெரிய வெள்ளம். 3வது மனுஷங்க ஒன்னா சேர்ந்து கட்டுன அந்த பாபேல் கோபுரம். 4வது சோதம் கொமோரா பட்டணத்தோட அழிவு. இந்த 4 சம்பவங்களும் இன்னைக்கு நாம வாழ்ற இந்த உலகத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இந்த திட்டம் ரொம்ப ஆழமா ஆய்வு செய்து. இங்க ஒரு ஆழமான கருத்து இருக்கு. இந்த உலகத்தோட சீரழிவு ஒரே ஒரு தனிநபரோட தப்பான தேர்விலிருந்து தான் ஆரம்பிச்சது. அப்போ இந்த போதனை என்ன சொல்லுதுன்னா, இத சரி பண்றதும், அதாவது இந்த தலைகீழ் மாற்றமும் ஒரு தனிநபரோட சரியான தேர்விலிருந்து தான் தொடங்கணும். அப்போ கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவங்கள் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தை எப்படி வடிவமைச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு ஓரியன்டேஷன் திட்டத்தின் சாராம்சமே.